சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அவசரமாக எடப்பாடி வீட்டுக்கு சென்ற ஸ்டாலின், திமுக எதிர்க்கட்சியாகவே செயல்பட விரும்புகிறது. அதிமுக தான் பாஜகவை வைத்து தாவேக ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறது என திமுக எம்பி கலாநிதி வீரசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து எம்பி கலாநிதி வீரசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி திடீரென முதுகில் குத்திவிட்டு தாவேகாவோடு சென்ற போதிலும் எதிர்க்கட்சியாக செயல்பட திமுக முடிவு செஞ்சிருக்கு. தாவேகா ஆட்சி அமைப்பதை பாஜக மூலம் அதிமுக தடுத்து வருகிறது. இது பொதுமக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயல். ஜனநாயகம் தழைக்கும் என நம்புவோமாக என அவர் ட்விட்டரில் தெரிவிச்சிருக்கார். கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழக அரசில் பரம்பரை எதிரிகளாக பார்க்கப்பட்ட திமுகவும் அதிமுகவும் ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்காக, அதாவது தாவேகாவை தடுக்க மறைமுகமாக கைகோர்க்க வாய்ப்புள்ளதா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. ஆனால் இது நடக்கக்கூடாது என தற்போது கருத்துக்கள் வெளிவந்திருக்கு. தாவேகா 108 இடங்களில் வென்றாலும் தனி பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்கள் தேவை. காங்கிரஸ் 5, விசிக 2, கம்யூனிஸ்ட் 4 என அனைவரின் ஆதரவை பெற்றாலும் சபாநாயகர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி ராஜினாமா கணக்குகளால் தாவேகாவின் பலம் 117 வந்து நிற்குது. இந்த ஒரு இடத்தை கிடைக்க விடாமல் செய்வதே திராவிட கட்சிகளின் தற்போதைய திட்டமாக பார்க்கப்படுது. காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பதாக கூறிவிட்டு, ஆனால் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இதுவரை எந்த பதிலும் சொல்லலை. தாவேகா ஆட்சி அமைப்பதை தவிர்க்க அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவு வழங்கலாம் என தகவல்கள் வருகின்றது. மக்களின் தீர்ப்பை மதித்து எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக கூறினாலும் தாவேகாவின் வளர்ச்சியை தடுக்க அதிமுகவை மறைமுகமாக ஆதரிக்க வாய்ப்பிருக்கு. அதிமுக தனது கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 53 இடங்களை வச்சிருக்கு. திமுக 73 எம்எல்ஏக்களின் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் விலகி நிற்பதன் மூலம் உதவினா அதிமுக ஆட்சிக்கு வர முடியும். அதிமுகவை ஆட்சி பீடத்தில் அமர்த்திவிட்டு திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று தாவேகாவின் வருகையை தற்காலிகமாக முடக்குவது குறித்து இரு கட்சி தலைமைகளும் இரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. குதிரை பேரத்தை தவிர்க்க அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரிக்கு மாற்றப்படலாம் என தகவல்கள் வலுவாக வருது. ஆளுநர் அர்லேக்கர் கேரளா செல்வதால் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் நிலவும் இழுபறி இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என தெரிகிறது. அதிகாரப்பூர்வமாக இரு கட்சிகளும் இதை மறுத்தாலும் திராவிட அரசியலை காக்க என்ற பெயரில் இந்த 2 துருவங்களும் இணைவது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு விஷயம். தமிழக அரசியலில் அடுத்த 48 மணி நேரங்கள் மிகவும் முக்கியமானவை. இந்த திராவிட கூட்டணி அமைந்தால் அது தமிழக அரசியலின் போக்கையே மாற்றி அமைக்கும் என்று சொல்லப்படுது.